வச்சு பீடி மாதிரி சுருட்டிட்டு மேலே ஒரு நூல் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மூச்சு வாங்குறவங்க, ஆஸ்துமா டிபி உள்ளவங்க பீடி பிடிக்கிற மாதிரி, சிகரெட் பிடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்மோல் பண்ணி அப்படியே வலிச்சு அந்த புகை விட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த இருமல், ஆஸ்துமா, டிபி அந்த சளியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு பக்குவமான மூலிகை இது. இந்த பூக்களை அப்படி யூஸ் பண்ணலாம். போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பக்குவம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு காது வலி, காதில் சீழ்வடிதல், காது குத்தல், காது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மேல் பூச்சாக காதல் விட்டு வரலாம். சொறி சிறுங்குக்கும் இந்த எண்ணெயை மேலே தடவலாம். அதாவது வந்து இப்போ வந்து இருங்க வரேன், இப்பொழுதுக்கு இப்படி வைக்கிறோம். ஆனா இது காய வச்சு இந்த பூக்களை பொடியா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்படி வச்சு இந்த பாருங்க, இப்படி வச்சு நீட்டமா வச்சுட்டு இப்படியே சுத்திட்டு இப்போ பாருங்க ஒரு சுருட்டு மாதிரி ஆயிடுச்சா, போட்டு கட்டிட்டு இதெல்லாம் காஞ்சிருக்கணும். இதுவும் காஞ்சிருக்கும் போது நீங்க பற்ற வச்சுட்டு வலிச்சுமானா புகை வரும். அந்த அப்போ இதுவும் காஞ்சிருக்கணும், இலையும் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவும் காய வச்சு பொடியாக கட் பண்ணிக்கணும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மனையா இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வரும்போது ஒரு அற்புதமான மூலிகை காமிச்சாங்க. கருவு மத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இது ஒரு நீல மத்தை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது 3 அடுக்கால் ஆன பூ இனத்தை கொண்டது. சரி, இதுல என்ன மருத்துவ பயன்கள் இருக்கு? முழுமையான இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களுடைய அறிமுகம் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுடைய பேரு, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஐயா வணக்கம். ஐயா என்னோட பேர் வந்து ஜான். சொல்லுங்க சார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொடுத்தாரு. அது இன்ன வரைக்கும் ஒரு 6-7 வருஷமா நான் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். 6-7 வருஷமா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அது நிறைய டைம் காணாம போயிருச்சு. திரும்பவும் அது வந்து வளர்ந்ததுல சந்தோஷமாச்சு. அதை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கீங்க. நம்ம வந்து ஆன்மீக நெறியாளர். ஆன்மீக நெறியாளர். ஓகே, மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி. ஐயா இவரு சொல்ல மூலிகை பித்தனே பேர் வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, இதுல என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன். சார், இந்த இலையை எடுத்து நெல்லெண்ணில காய்ச்சி வெடிக்கட்டி இந்த முட்டி வலி, முழங்கால் வலி, முட்டி வலிக்கெல்லாம் தேய்ச்சோம்னா நல்லா வலி போகும். இது எப்படி செய்யணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க ஒரு முறை. நெல்லெண்ணெய் எடுத்து இலை ஒரு கைப்பிடி இலை, ஒரு கைப்பிடி இலை நல்லெண்ணெய் எவ்வளோ எடுக்கணும்? நல்லா இச்சிட்டு அந்த இலையை ஒரு 100 கிராம் எண்ணெய், 100 ml எண்ணெய், நமக்கு தேவையான இலை, நமக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கணும். எடுத்து போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி பூசணும். வடிகட்டி காலுக்கு தேய்ச்சின்னு வந்தோம்னா அந்த வலியெல்லாம், மூட்டு வலி, முதுகு வலி போகும், குறைஞ்சிடும். மூலிகை சேகரம். ஐயா நீங்க சொல்லுங்க, இதனுடைய மூலிகை பேர் என்ன, இதனுடைய பயன் என்ன, இதனுடைய நன்மை என்ன, என்னென்ன நோய்கள் போகும் அப்படின்னு மக்களுக்கு நீங்க தெளிவாக சொல்லுங்க. ஆமாம், இப்போ இந்த இலைகள்லாம் பறித்து எடுத்து இடித்து சாறு ஒரு 100 ml எடுத்துக்கிட்டோம். 100 ml. ஆமாம், 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து 2யும் பதமாக காய்ச்சிக்கிட்டு வரணும். காய்ச்சி ஆற வச்சு இறக்கிய இளம் சூட்டுடன் கொஞ்சம் மயில் துத்தம் ஒரு 2 கிராம் அளவுக்கு அதில் பொடி பண்ணி போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பக்குவம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்துட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு காது வலி, காதில் சீழ்வடிதல், காது குத்தல், காது சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மேல் பூச்சாக காதல் விட்டு வரலாம். சொறி சிறுங்குக்கும் இந்த எண்ணெயை மேலே தடவலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த எண்ணெய் இருக்கு இதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் வந்து இந்த ஆஸ்துமாவால், டிபியில் வந்து மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. ஆமாம். அவங்களுக்கு இதில் ஒரு மருந்து இருக்கு. இந்த 3 அடுக்கு பூ பார்த்துங்க. இது எப்படி 3 அடுக்குன்னு சொல்றீங்க? 1 பாருங்க, 1 இங்க இருக்கு, 2 உள்ள பாருங்க, 3. 3 அடுக்கு. 1 2 3. இது இந்த 3 அடுக்கு வர்றதுக்கு பவர் அதிகம். 1 வர்றதுக்கு பவர் கம்மி, 2 இருக்கு. இந்த 3 அடுக்கு வர்றது பவர் அதிகம். இந்த பூக்களை அப்படியே எடுத்து நன்றாக வெயிலில் காய வைத்து பொடியா வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இந்த இலையை
இதே இலையை எடுத்து கட் பண்ணி இதை லேசாக காய வச்சு இந்த பொடியாக வெட்டிய அந்த பூக்களை இதற்குள்ளே வச்சு பீடி மாதிரி சுருட்டிட்டு மேலே ஒரு நூல் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மூச்சு வாங்குறவங்க, ஆஸ்துமா டிபி உள்ளவங்க பீடி பிடிக்கிற மாதிரி, சிகரெட் பிடிக்கிற மாதிரி அப்படியே ஸ்மோல் பண்ணி அப்படியே வலிச்சு அந்த புகை விட்டுட்டே வந்தாங்கன்னா அந்த இருமல், ஆஸ்துமா, டிபி அந்த சளியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு பக்குவமான மூலிகை இது. இந்த பூக்களை அப்படி யூஸ் பண்ணலாம். நாங்கள் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்க, ஓகே. ஐயா கொடுங்க. இங்கே பாருங்க, புகழ மாதிரியே காஞ்ச பூ நம்மளே பார்த்தீங்கன்னா புகழ மாதிரியே இருக்குது. ஆமாம், புகையில மாதிரி. இதை தான் பார்த்தீங்கன்னாக்க அந்த இலையில வச்சு சுற்றிட்டு தம் அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டியதா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்கலாமா? ஓகே, இந்த இலைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஒரு இலையை சுற்றி காமிங்க. இது ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதாவது வந்து இப்போ வந்து இருங்க வரேன், இப்பொழுதுக்கு இப்படி வைக்கிறோம். ஆனால் இது காய வச்சு இந்த பூக்களை பொடியாக கட் பண்ணிட்டு இப்படி வச்சு இந்த பாருங்க இப்படி வச்சு நீட்டமாக வச்சுட்டு இப்படியே சுற்றிட்டு இப்போ பாருங்க ஒரு சுருட்டு மாதிரி ஆயிடுச்சா, போட்டு கட்டிட்டு இதென்ன காஞ்சிருக்கணும், இதுவும் காஞ்சிருக்கும் போது இங்கே பற்ற வச்சுட்டு வலிச்சுமானா புகை வரும். அப்போ இதுவும் காஞ்சிருக்கணும், இலையும் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவும் காய வச்சு பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி தூளை பண்ணி உள்ளே போட்டு இது பண்ணி அப்படியே வலிச்சுட்டு வந்தா அப்படின்னு நுரையீரல் இருக்கிற சளியை வந்து வெளியேற்றிடும். ஓகே. அதாவது வந்து இப்போ இந்த பஃப் அடிக்கிறாங்க பத்தியா, சளி அதிகமாயிட்டா, அதுக்கு பதில் இதை வந்து மூலிகை பஃபா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புழுவெட்டு இருக்கு. ஆமா, தலையில வந்து புழுவெட்டு நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, ஆண் பெண் இருப்பாளர் இருக்குமே, இவங்களுக்கு இதுல நல்ல தீர்வு இருக்குன்னு சொன்னீங்களா? என்ன தீர்வு இருக்கு? இதே இலையை எடுத்து நல்லா இடிச்சு சாறு எடுத்துடணும். 100 ml சாறு, 100 ml நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அதிமதுரம் போடணும். அதில் அதிமதுரம் போட்டு இதே போல் நல்லா காய்ச்சி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை புழுவெட்டு உள்ள இடத்துல தடவிட்டு வந்தோம்னா ஒரு மாதத்தில் முடி வளர ஆரம்பிச்சிடும். ஆமாம், இவ்வளோ மருத்துவத்தை கொள்ளி இதில் இருக்கு. இது கரு உமத்தன்னு சொல்லுவாங்க, நீல உமத்தன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லைங்களா? அதே போல் இந்த காயை வந்து ரசமணி கட்டுறவங்க ரசமணி வந்து செய்வாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். காய் ஆமாம், ரசத்தை வந்து பாதரசம் வாங்கிட்டு வந்து 7 சுத்தின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ ஆன்மீக தென்றல் ஜான் இருக்கார், இவரெலாம் அப்படி பண்ணுறாள் தான் அதை அரைப்பாங்க. அப்படி அரைக்கும் போது முதல்ல செங்கல் தூடு போடுவாங்க, சக்கரை போடுவாங்க, இந்த மாதிரி 7 பொருள் இருக்குது, ஒட்டரை எல்லாம் போட்டு அரைப்பாங்க. அப்படி அரைக்கும் போது அந்த ரசம் சுத்தமாயிடும், பாதரசம். அதை எடுத்து என்ன செய்வாங்க, இந்த ஊமத்தை காய்க்குள்ளே வச்சு உள்ளே வச்சு புடம் போடுவாங்க. புடம் போடும்போது அது லேசாக கொஞ்சம் இறுகி போகும், மணித்தன்மையில் இறுகி போகும். அந்த மாதிரி இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை மாற்றி பண்ணிட்டு வந்து இதில் புடம் போடும்போது அந்த ரசமணி கெட்டியான ரசமணியாக வரும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் திஷ்டி சுற்றி போடுவாங்க, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரும் வந்து வாத நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. இப்படி ஒரு கருவமத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இருக்கு. ஏன் இருக்குல்லே, கருவமத்தை பற்றின முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக நமக்கு விளக்கியிருக்காரு. இது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது. அதாவது வலி சார்ந்த பிரச்சனைகள், வாதம் சார்ந்த பிரச்சனைகள், புழுவெட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறது எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை தெள்ள தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் விவரங்களை வேணும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.